என்ன ஒரு சிறப்பான ஒரு இது. அம்மா நீ குளிக்க யூஸ் பண்ற மக்கள்லாம் இங்க வச்சுக்கிறாங்கம்மா. என்ன கைப்பிடி தான் இல்ல. நாங்க வந்து பொது சேவை செய்யறோம். எல்லாருமே குளிக்க வேண்டும்ன்ற காரணத்துக்காக தான் அந்த மக்கள். இல்ல இதுல நாங்க குளிச்சா தற்கொலை ஆயிடும். அதுல நாங்க விழுந்து ஒரு தடிக்கடிக்கு விழுந்து ஏதோ ஆயிடும். ஆமா. நீச்சல் அடிச்சுட்டு வரல வரதுலாம் ரொம்ப கஷ்டம். நாமா பயங்கரமாகுது. எனக்கு தெரியும் இதுல நீங்க காமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். காமெண்ட் பண்ணுவோம். சொல்லுங்க. காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இதுக்கு என்ன குறைச்சல்? அக்காவும் தங்கச்சியும் பயங்கரமா ஹேர் ஸ்டைல்ல பூந்து விளையாடுறீங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஃபைனல்ஸ்க்கு வரும்போது நீங்க வந்து சுண்டு ஹேர் ஸ்டைல்ல வாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாத்தியா? ஓகேமா. சூப்பர் சிங்கர் ஞாபகார்த்தமா இந்த செட்ல இருந்து நீங்க எதை புடிங்கி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்க? புடிங்கினா டேக் இட் அவே. I want to take this with me அப்படினா நீ எதை சொல்ற? இந்த செட்டே எனக்கு எடுக்க தோணுது. செட் எடுத்து போய் லண்டன்ல எங்க வைப்பீங்க? ஹனுமான் வந்து சஞ்சீவனி மலை எடுத்துட்டு போன மாதிரி. அதேதான் மேடம். ஆமா. என்ன அதேதான். அவங்க என்ன இப்ப சொன்னாங்க? அவங்க எது சொன்னாலும் நான் அப்படிதான்றுவேன். ஓகே சொல்லுமா. இந்த பாஸ்ட் 6 months நான் இங்க இருந்ததுல இருந்து இந்த செட் தான் எனக்கு லைக் ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்ட்ல எனக்கு ஒருத்தரும் எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஃபைனல்ஸ் இப்போ கிராண்ட் ஃபைனலுக்கு போறோம். அந்த நினைச்சாலே ஹாப்பியா தான் இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப சேடாவும் இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய ஜேர்னியா இருந்துச்சு. செட்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பர்சன் அப்படியே ஃபேமிலி மாதிரி என்னை பார்த்துட்டாங்க. நானும் அவங்களை அப்படி மாதிரி தான் பாக்குறேன். ஸோ எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு எனக்கு தோணுது. முக்கியமான கேள்வி, பாலாவை நீங்க மிஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி பாலாவை நீங்க மிஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நீங்க இப்படி சொன்னாலும் இல்ல. இப்படி சொன்னா கவிஞர் பாலாவை நீங்க மிஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அதை போடுறதுக்கு முன்னாடி மேபி மிஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல இப்ப அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்ல ஜஸ்ட் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதானா? மக்களே, ஜட்ஜஸ், போன வாரம் வந்து ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கிறது கௌதம்க்கு. அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, தெரியணும்ல. மேம் அவ்வளவு ஒண்ணுமே நடக்கல சார். சொல்லுங்க பெனி சார் எப்பயோ நடந்துருச்சு. பெனி சார் போன வாரம் தான் நமக்கு தெரியும். கௌதம் என்கிட்ட கூட சொல்லல. அப்படிலாம் இல்ல மேம். ஏண்டா சொல்லவே இல்ல. நேத்து கூட என்ன 4 பேர் சேர்ந்து பண்றது. ஹாப்பியா இருக்கு. டாக்டர் சார். டாக்டரா? ஆமா கரெக்ட் பண்ணிட்டான். இல்ல ஹெல்த் செக்அப் தான் போயிருப்பான். தொண்டை கிண்ட சரியா அங்க போய் யாராவது கரெக்ட் பண்ணிருப்பான் கண்டிப்பா. சார் ஏகராஜா சார் இல்ல சார். டியரா அப்படின்றது எனக்கு தெரியல. டியர் டாக்டர், டியர் எப்படி வேணாலும் இல்லக்கா. அப்பெல்லாம் இல்ல. சரி இல்ல கன்ஃபார்மா இல்ல. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு நீ சொல்லு. டிஆர், எனக்கு உங்க அக்காவை தெரியாது. எனக்கு உங்க அக்காவை தெரியாது. எனக்கு உன்னை பிடிக்காது. உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னைக்குமே ஒண்ணுமே இல்ல. என்னைக்கும் ஒண்ணும் இல்ல. என்னைக்கும் ஒண்ணும் இல்ல. அக்செப்ட் பண்ணிட்டான். இவன் இப்படி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எச்டி இப்படி வச்சு வான் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பண்ணல. இது மாக்காப்பா மேல சத்தியம் சொல்லு. வச்சிருவேன். பிரியங்கா சொல்றா வைடா அந்த சத்தியத்தை வைடா சொல்லுடா. பாத்தீங்களா சார், நான் சொல்லல. தட்ஸ் ஆல் மை ஆனர். தட்ஸ் ஆல். எனக்கு தெரியுமே நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. உங்களவா? எனக்கு தான். ஓகே தேங்க்ஸ். ஓகே டிஆர். ஓகே சோ ஃபைனல்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. ஏரியால இருக்கறவங்க என்ன சொல்றாங்க? இப்பதான் ஏரியால நான் இருக்கேனே தெரியுதுனா. ஆடா பாவி, இந்த ஏரியால இருக்கிற நீ தெரியறதுக்குள்ளே ஃபைனல் வந்துருச்சே. என்ன இப்ப ஏரியா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இருக்கேன்றது தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அதுவும் அதான். அது என்னன்னா பக்கத்து கேபின்லயே உட்காந்துருப்பாங்க. யாருமே பேச மாட்டோம். திரும்பி எங்க டீமோட தான் இருப்போம். திடீர்னு ஒருத்தர் ப்ரோ ஒரு செல்ஃபி ப்ரோ அப்படின்னா யாரா அது அப்படின்னு பார்த்தா உங்க பக்கத்து டீம் தான் ப்ரோ. இவ்வளவு நாள் பக்கத்துல தாங்க உட்காந்து உங்க பக்கத்துலயே அப்படின்னு. இல்ல ப்ரோ வீட்டுல வைஃப் கேட்டாங்க ஒரு செல்ஃபினாரு. கொஞ்சம் அதெல்லாம் சந்தோஷமா. வெரி நைஸ். இல்ல அவங்க வைஃப் நம்பலையா இவர் கூட நான் ஒர்க் பண்றேன்றது சொல்லியிருக்காரு. நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தா அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றதால கிடையாது. அவங்க என்னதமா பண்ணுவாங்க, மாப்பிள்ள குமாரே இங்க தான் இவனோட மாகாப்பாவோட இருக்கிறான்டா, இங்க தான் இருக்கிறான். ஆமா சும்மா கதை விடாத நீ எல்லாம் போய் அவன் சூட்டில இருப்பானா நீ எல்லாம் பார்க்க. மாப்பிள்ள இங்கதான் ஒரு நிமிஷம் பாறேன். ஆனா சார் ஒரு போட்டோ மட்டும் உங்களை எடுத்துக்கலாம். பெரிய ஃபேன் சார் நான். மாமா அம்ஸ்டர் பாத்தியா இங்கதான் நகரான் சும்மா சுத்தி நிறான். சூட்டிலாம் ஒண்ணும் கிடையாது. நானாவது பரவாயில்ல மாகாப்பாட்ட போய் எடுத்த முருகன் அவனா வந்து எடுத்துன்னு போனான்டா. எதுக்கு எடுத்துன்னு போனான்னு தெரியல.
ஓகே மாமா அப்புறம் பேசுறேன் மாமா அந்த பிரியாங்க தான் இங்க தான் சுத்தி நிக்கிறேன் ஓகே பாய் பாய் என்ன சொல்ற மாக்காப்பா Same. ஆமா நான் எத்தனை போட்டோ அது மாதிரி எடுத்து அமைச்சிருக்கேன் அப்படியா ஆமா சரி அதெல்லாம் ஓகே ஆனா லவ்லியும் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இல்லையா சோ அவங்க கிட்ட நம்ம வாக்குகள் கண்டிப்பா கேட்கணும் விக்ரம். நவம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூர் மாநகரிலே கோயம்புத்தூர் 10ஆம் தேதி நவம்பர் 10ஆம் தேதி நவம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூர் கொடிசியாவிலே நடக்க இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் 7 ஃபினாலேக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் விஜய் டிவியை பார்த்து கொண்டே இருங்கள். நைட் ஆனாலும் பார்த்து கொண்டே கீழே ஸ்க்ரோலிங் ஓடும் எங்கே டிக்கெட் கிடைக்கும் என்று அங்கே போய் லவக் என்று வாங்கி கொள்ளுங்கள். மூக்குத்தி முருகன் பிளாக்ல டிக்கெட் வைப்பார், அதை வாங்காதீர்கள். அடுத்ததாக இந்த செட் ஃபைனல்ஸ்ல நான் பாடியே தீருவேன் என்று இரட்டை காலில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதனை பலத்த கைத்தட்டலோடு வெல்கம் பண்ணுகிறோம். மூ என்று அழைக்கப்படும் மூக்குத்தி முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் கூப்பிடாமலே வரும். அப்படி எனக்கு வாங்க வீட்டுல கேஸ் தீர்ந்துச்சுன்னா ஒரு சிலிண்டர் மட்டும் போடுங்க. இப்படியே தெரியற ஏன் அப்படி தெரிஞ்சா என்ன என்ன வேற இந்த காஸ்டியூம்ல எப்படி நீங்க பைலட் மாதிரி இருக்கீங்களா? என்ன கெட்ட பையாது இது வந்து ஒரு பட்டிக்காடு இல்ல படம் பேரு கெட்ட பேரு அதெல்லாம் எதாவது இருக்குமே. படம் பேர் வந்து தம்பிக்கு எந்த ஊரு? எந்த ஊரு? தம்பிக்கு எந்த ஊரு படம்? அதான் எந்த ஊரு? தம்பிக்கு எந்த ஊரு? அதான் எந்த ஊரு? சென்னை. சென்னை. வா 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 மாக்காப்பா எதுக்கு நீ தேவையில்லாம அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஓ இவரை திட்டினா அவங்களுக்கு அப்படி கிடையாது எனக்கும். மாக்காப்பா சரி அப்ப எனக்கு அந்த ஆளை பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கம்மா, நான் அப்படி போயிடுறேன். அப்படி சொல்ல மாக்காப்பா எனக்கு பிடிக்கல அவரை. இல்ல நீங்க பேசுங்க. நான் இல்ல மாக்காப்பா இல்ல நீங்க பேசுங்க, நான் போயிட்டு நீங்க நீங்க 1000 இருக்கும் எதுக்கு 500? வானா மாக்காப்பா யூ என்ஜாய் யுவர் பிரைவசி ப்ளீஸ். மாக்கா யோ என் கூட கோ ஆங்கர் பண்ற ஒரு ஆளை நீ துரத்தி விட்டுருக்க. நான் பேசும்போதெல்லாம் அமைதியா தான் இருந்தாரு, நீ பேசும்போது கிளம்பிட்டாரு. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல மிஸ்டர் மூக்குத்தி முருகன். அப்படியா? ஆமா எனக்கு பிடிக்கல உங்களை. எனக்கு நீங்க வேண்டாம். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். வேணா சொல்றேன். பூ கொண்டா.